அன்பு கொண்ட பெரியவர்களே மற்றும் என் உயிரின் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களையும் அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும். இதை நான் சொல்றதுல பெருமையாக சந்தோஷப்படுறேன். சில நாட்களுக்கு முன்னாடி இதே மாரியம்மன் கோயில் முன்னாடி தான் வந்து முதல்ல என் பிரச்சாரத்தை நான் ஆரம்பித்தேன். இந்த விருதுநகரில் சில வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை நான் தழுவி விட்டாலும் நன்றி சொல்ல போனாரு. அதனால நிச்சயம் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா வெறும் 4000 ஓட்டு வித்தியாசம் தான் நம்ம வெற்றியை தழுவணும். இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு விஜயபிரபா எனக்கு அடையாளம் கொடுத்தது விருதுநகர் மக்கள் நீங்கள் தான். ஏன்னா கடைசி வரைக்கும் தொகுதி மொத்த இந்திய அரசியல் வட்டாரமே பார்த்து கூர்ந்து கவனிச்ச ஒரே தொகுதி விருதுநகர் தான். ராத்திரி 11-12 மணி வரைக்கும் இழுபறியா கொண்டு போயிட்டு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா கேப்டன் படம் கிளைமேக்ஸ் மாதிரி இழுபறியாவே போயிட்டு கடைசியில ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக போயிட்டு இருந்தது. நிச்சயம் ஜெயிச்சிருந்தா அது எல்லாருக்குமே சந்தோஷம், நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் நான் இப்போ அரசியல் பேச விரும்பல. என்ன உண்மை நிலை மக்கள் உங்களுக்கு தெரியும், அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி முழுவதும் எங்கே போனாலுமே முரசுக்கும் விஜயபிரபர் தான் எங்கள் ஆதரவுன்னு மக்கள் அனைவருமே பேசினாங்க. ஆனால் எப்படி தோல்வி அடைஞ்சதுன்னா அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும், இந்த மக்கள். ஆனால் மக்களுக்கு நீங்கள் மீண்டும் சொல்கிறேன், ஒரு நல்ல வேட்பாளரை சூஸ் பண்ணுங்க. ஒரு இளைஞனா நான் வந்து நிற்கிறப்போ நிச்சயம் இந்த மக்கள் எனக்கு நீங்கள் முழு ஆதரவு கொடுத்தீங்க. அதுக்கான கடைசி வரைக்கும் உங்களுக்கான உறுதுணையாக இருப்பேன். உங்கள் வீட்டு மகனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் விஜயபிரபான உங்கள் தம்பியாக நீங்கள் கூப்பிட்ட பொருளுக்கு உடனடியாக ஓடி வருவேன். இந்த பேச்சு நான் நன்றி உரையாற்ற வரது நான் நினைக்கல. 2026 முதல் பிரச்சாரமாக தான் இது இருக்கும் நான் பார்த்துட்டு வரேன். இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்கும். கண்டிப்பாக இந்த கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணியா வெற்றி பெறும் வருங்காலத்தில். ஏன்னா இன்னைக்கு 40 தொகுதியில் திமுக அரசாங்கம் ஒரு பக்கம் நீட்டை ஒழிப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதே மாதிரி போலியா பேசி மக்களை மனசை தான் குழப்புறாங்க. 2021 தேர்தல் வந்தோடனே நீட்டை ஒழிப்போம்னாங்க. இன்னைக்கும் பாராளுமன்றத்தில் 40 பேரும் அதை தான் பேசுறாங்க. ஏன்? ஏன்னா டாக்டர் படிக்கிறவங்க நீட் படிச்சுட்டு போயிடுறாங்க. டாக்டருக்கே படிக்காதவங்க நீ நீட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதுதான் இதை வச்சு அரசியல் எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க. மக்களை நீங்கள் கவனமாக சிந்திச்சு இனி வருங்காலத்தில் இருக்கணும். மீண்டும் இந்த தொகுதி முழுவதும் நான் வருவேன். ஏன்னா இன்னைக்கு தேமுதிக தொண்டர்கள் எதிர்நீச்சல் போட்டே வந்த இந்த தேமுதிக தொண்டர்கள் நிச்சயம் தோல்வி கண்டு இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக பயம் இல்லை. நேர்மையான தோல்வியில நாங்களே மாறுதலில் ஒதுங்கி இருப்போம். ஆனால் சூழ்ச்சியும் துரோகத்திலையும் தோற்கடிக்கப்படணும் அப்படின்னு பார்த்தோம்னா கோபம் ஆதங்கம் எங்களுக்குள்ள இருக்கு. அதனால் கேப்டன் என்னைக்குமே சொல்லியிருக்காரு, முடியாது என்பது முட்டாள் சொந்தமானது, முடியும் என்று அறிவாளி சொந்தம் அப்பா என்று சொல்லிட்டே இருக்காங்க. இது முடிவல்ல, இதுதான் ஆரம்பம். இதுதான் என்னோட முதல் முயற்சி. தோல்விதான் வெற்றியின் முதல் படிக்கட்டு. நிச்சயமாக தேமுதிகவும் சரி அஇஅதிமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் நான் நம்புறேன். கண்டிப்பாக வருங்காலத்தில் நல்லா இருக்கீங்களாம்மா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்ல டான்ஸ் வரீங்க பிரச்சாரத்தப்போ. சந்தோஷம். அதனால போட்டு எல்லாருக்குமே நன்றி நன்றி நன்றி. மீண்டும் கொஞ்சம் எல்லாருமே நான் சந்திப்பேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், வரேன். தேங்க்யூ. அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வெற்றி சின்னமான முறுக்கு சின்னத்திற்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார். உங்கள் புரட்சி கலைஞர் இணையத்தாக்கம் புரட்சி கலைஞர் கேட்டும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சின்னமான முறுக்கு சின்னம்